வெல்கம் பேக் டு மை சேனல் கேடி தினேஷ் மேத்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைபர்போலா, அதாவது கோனிக் செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் எது பார்க்க போறோம் அப்படின்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். ஓகேங்களா? டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அதாவது நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எப்படி எழுதியிருக்கோம்? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஓகேங்களா? x and y இந்த ரெண்டு ஆக்சிஸ் இல்லாம, ரெண்டு வேரியபிள் இல்லாம இதே பாரபோலாவோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மூணாவதா ஒரு வேரியபிளை வச்சு டிஃபைன் பண்றோம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய மூவ்மெண்ட் வச்சுட்டு நம்ம சொல்லலாம். மூவ்மெண்ட் எப்படி? என்னுடைய லோக்கஸ் பாத்தீங்கன்னா இப்ப 1 செகண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகிறதா வச்சுக்கலாம். நம்ம எங்க அப்படின்னா ஆரிஜின்ல ஸ்டார்ட் ஆகிறதா வச்சுக்கலாம். 1 செகண்ட்ல இந்த பாயிண்ட் எங்க மூவ் ஆயிருக்கும்? இங்க மூவ் ஆயிருக்கும். 2 செகண்ட்ஸ்ல இந்த பாயிண்ட் இங்க இருந்திருக்கும். 3 செகண்ட்ஸ்ல பாயிண்ட் இங்க இருந்திருக்கும். அந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூவ் பண்ணிட்டே போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து t is equal to 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது t is equal to 2ல, இது t is equal to 3. அப்படியே என்ன ஆகுது? இந்த செகண்ட்ஸ் மாற 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 இது என்ன ஆயிட்டே இருக்கு? ட்ரேஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாமே ஒவ்வொரு டைமிங்லயும் இது மேக் பண்ற இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பேரபோலா கிடைக்குது. அப்ப இதோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் என்ன சார் இருக்கும்? இதனுடைய எக்ஸ் டிஸ்டன்ஸ் எங்க இருந்து மெஷர் பண்ணுவோம்? எங்க இருந்து மெஷர் பண்ணுவோம்? நம்ம y ஆக்சிஸ்ல இருந்து மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி y டிஸ்டன்ஸ் எங்க இருந்து மெஷர் பண்ணுவோம்? நம்ம x ஆக்சிஸ்ல. அதே மாதிரி தான் t2, அதே மாதிரி எங்க t3, the same அதே மாதிரி t4. இந்த மாதிரி பார்த்தோம்னா அப்ப t is equal to 1 அப்படிங்கிற நேரத்துல, அதாவது 1 செகண்ட்ஸ்ல அதோட x வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இருக்கும். y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2a இருக்கும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? என்னன்னு இருக்கும்? நமக்கு x ஓட வேல்யூ ஏன் இருக்கும், y ஓட t is equal to 2 அப்படிங்கும்போது அந்த x ஓட வேல்யூ, x கோஆர்டினேட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4a இருக்கும். y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு, சாரி கோஆர்டினேட் என்னன்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4a இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி எல்லாமே கால்குலேட் பண்றோம் நம்ம. t is equal to 1, t is equal to 2, t is equal to 3 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ஜெனரலா இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல நம்ம ஒரு x and y டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா x is equal to at ஸ்கொயர், y is equal to 2at. அந்த டைம் கேத்த மாதிரி x and y வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்றோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல எழுதுறத நம்ம என்னன்னு சொல்றோம்? பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனி பாயிண்ட் ஆன் தி பாரபோலா. அப்ப இந்த இடத்துல நான் இந்த பாரபோலா நான் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? பாரபோலால ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இதோட x டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் எனி டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல x டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா at ஸ்கொயர் இருக்கும். y டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 2at. நான் டிஸ்டன்ஸ் தான் சொல்றேன், பாயிண்ட் சொல்ல நான். ஏன்னா இது 4th குவாட்ரண்ட் பாயிண்ட் வந்து இது இருக்கும் அப்படின்னா நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். அதாவது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிற ஒரு பாரபோலால நம்ம என்ன பண்றோம்? நம்ம எனி பாயிண்ட் ஆன் த பாரபோலா இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல பாராமெட்ரிக் ஃபார்ம் எழுதும்போது அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா at ஸ்கொயர், 2at. அந்த டைம் கேத்த மாதிரி இது நெகட்டிவ்ல வந்துரும். டோன்ட் வரி. ஓகேங்களா? புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இப்போ இது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். எதனுடைய பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா பாரபோலாவோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து இதே மாதிரி நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா இது நம்ம எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு பார்க்கலாம். ஓகே, பாரபோலா பொறுத்த வரைக்கும் நம்ம டைமை பொறுத்துட்டு அந்த கர்வை ட்ரேஸ் பண்ணோம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு ரேடியஸ் மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு வச்சுக்கிறேன் தீட்டா. அப்போ 1 செகண்ட்ல இது மேக் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா எங்க இவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். 2 செகண்ட்ஸ்ல இவ்வளவு, 3 செகண்ட்ஸ்ல இவ்வளவு. அப்ப தீட்டா என்ன ஆயிட்டே இருக்கு? சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தீட்டா வச்சு நம்ம ஒரு என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு
cos theta கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x வேல்யூ தெரிஞ்சிடும். x is equal to r cos theta. இங்க பொறுத்த வரைக்கும் r அப்படிங்கிறது ரேடியஸ். ஓகேங்களா? r வந்து கான்ஸ்டன்ட் given, அவங்க கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். அதே மாதிரி y is equal to இந்த theta வச்சுட்டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா r sin theta ன்னு கிடைச்சிடும். சோ இங்க பொறுத்த வரைக்கும் பாராமெட்ரிக் ஃபார்ம் நம்ம எதுல எழுதுறோம் அப்படின்னா r and theta ல நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? எதை பொறுத்த வரைக்கும் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். லைக் பை சிமிலர்லி இதே மாதிரி தான் நமக்கு சர்க்கிள்க்கும் எலிப்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ல ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும் தான் இருக்கும். பட் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்னா இது ஒரு ரேடியஸ், அதாவது இது ஒரு இதை பாதியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இது ஏன் கிடைக்கும், இது பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரேடியஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதனால x is equal to இது மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ் இதனுடைய சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு வச்சுக்கோம்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஆர் r ஸ்கொயர்னு வச்சிடலாம். அப்படிங்கிற சர்க்கிளுக்கு தான் இப்போ நான் பாராமெட்ரிக் எழுதியிருக்கேன் நான். அதே மாதிரி எலிப்ஸ் உடைய ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, a கிரேட்டர் தென் b. அதாவது மேஜர் ஆக்சிஸ் அலாங் x ஆக்சிஸ் அப்படின்னு இருக்க மாதிரியான ஒரு எலிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். அப்ப அந்த எலிப்ஸ்ல x ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அதனால x is equal to என்னன்னு வந்துரும் நமக்கு a cos theta. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆர் ஹரிசாண்டல் குவாண்டிட்டி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா x ல நோட் பண்ணுவோம். the same time vertical y is equal to b sin theta. இதுதான் எதனுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிப்ஸ்னுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஒருவேளை மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ் அப்படின்னா இந்த a and b சேஞ்ச் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? மற்றபடி cos theta and sin theta தான். ஓகேங்களா? ஓகே, அது நம்ம புக்ல சிலபஸ்ல இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிமிலர்லி இதே மாதிரி தான் ஹைப்பர்போலா x ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்போலா இருக்கு. இந்த ஹைப்பர்போலானுடைய டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எங்க இருக்குன்னா x ஆக்சிஸ்ல இருக்கு, கான்ஜுகேட் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அப்படின்னு வச்சிட்டோம்னா அப்ப இதனுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா x is equal to a secant theta, x is equal to a secant theta and y is equal to b tan theta. ஓகேங்களா? சோ பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது x is equal to at ஸ்கொயர் y is equal to 2at. இது எல்லாம் பாத்தீங்கன்னா பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கோனிக்ஸ். இது வந்துட்டு சர்க்கிளினுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இது சர்க்கிளினுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது நமக்கு எலிப்ஸ்னுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது பாராபோலானுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன். அண்ட் லாஸ்ட் மீதி இருக்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலானுடைய பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்ஸ். அதை பார்க்கலாம். ஓகே, parabola y square is equal to 4ax அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய parabola-வுக்கு தான் இப்போ நம்ம டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். நம்ம டேஞ்சன்ட். ஓகேங்களா? டேஞ்சன்ட்னா என்ன சார் அப்படின்னா கர்வ் சிங்கிள் பாயிண்ட்ல டச் பண்ணி போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். டேஞ்சன்ட் இஸ் a straight line which touches the curve at one point. ஓகேங்களா? or touches the curve னு சொல்லணும். ஓகே, at the same time அதே பாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் டச்சிங் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, the பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல நம்ம டேஞ்சன்ட்க்கு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம்னா இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா நார்மல் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகேங்களா? சோ மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒன்னு டேஞ்சன்ட், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், நார்மல். இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாத்தீங்கன்னா மூணுலயுமே இருக்கும். எது அப்படின்னா டேஞ்சன்ட் அண்ட் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிற கர்வ், அதுக்கப்புறம் நார்மல். இந்த பாயிண்ட் நம்ம மேக்ஸிமம் என்ன எடுத்துப்போம்னா x1, y1 எடுத்துப்போம். ஓகே, இப்போ பாராபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம சர்க்கிள் எழுதுன மாதிரி நம்ம y ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா y எழுதலாம். சோ இதுல 4a 2a வச்சுட்டு மீதி இருக்க 2x ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இது ப்ரீவியஸ் சர்க்கிள் டேஞ்சன்ட் நார்மல்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மீதி இருக்க 2x x ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதுல ஒன்னு என்ன பண்ணிடுறேன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் y1 மாத்திடுறேன். இங்கேயும் அதே மாதிரி x plus x1 வச்சுக்கிறேன். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் என்ன சார் வரும்? இது நார்மல் நம்ம இங்க ஃபார்முலாவா பார்த்தோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். எப்பயுமே நான் ஒரு ஈஸி ஐடியா சொல்றேன். ax plus by plus c is equal to 0.
இது என்னுடைய perpendicular line நமக்கு தெரியணும். perpendicular line ஓட ஈக்குவேஷன் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், x and y அப்படியே வச்சுக்கலாம். x உடைய கோஎஃபிஷியன்ட் y க்கும் y உடைய கோஎஃபிஷியன்ட் x க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பிளஸ் இருந்தா மைனஸ்னும் மைனஸ் இருந்தா பிளஸ்னும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம். plus k is equal to 0 and passes through அப்படிங்கிற அந்த பாயிண்ட் x1, y1ங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் நமக்கு தெரிஞ்சிரும். இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் என்னவா இருக்கு நமக்கு இங்க பெர்பெண்டிகுலர். கரெக்ட்டுங்களா? டேஞ்சன்ட் ப்ளூ கலர்ல இருக்கு, அது ஆரஞ்சு கலர்ல இருக்குது, நார்மல் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய லைன். இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் லைன். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்துட்டு நம்ம அந்த parametric equations x is equal to at square y is equal to 2at இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு எது தெரிஞ்சிடும் அப்படின்னா equation of tangent in parametric equation, parametric form and equation of normal in parametric form னு சொல்லி கிடைச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? so very easy. likewise இதே மாதிரி தான் நம்ம எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ellipse and hyperbola. ellipse உடைய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், x square divided by a square plus y square divided by b square is equal to 1. therefore இங்க என்ன பண்ணிடலாம், x1 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், a square ஆல்ரெடி அது கான்ஸ்டன்ட், y1 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், b square is equal to 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஆஃப் ellipse of an ellipse. next பாத்தீங்கன்னா அதேதான் x square divided by a square minus y square divided by b square is equal to 1. இதையும் நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா x1 divided by a square minus y1 divided by b square is equal to 1 ன்னு எழுதிட்டோம்னா இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதிட்டோம்னா நமக்கு நார்மல் எழுதுறது ஈஸி. எப்படின்னா நான் பெர்பெண்டிகுலர் கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன், அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம நார்மலோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் எழுதுறது வெரி ஈஸி. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், y square is equal to 4ax அப்படிங்கிற ஒரு பேரபோலானுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது இந்த பேரபோலானுடைய டயக்ராம் எப்படி இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு லைன் டிரா பண்றேன், தட் இஸ் த டேஞ்சன்ட். இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் x1, y1 வச்சிடலாம். அப்ப x1, y1ங்கற பாயிண்ட் ரெண்டு, அதாவது பேரபோலாவும் இருக்கு டேஞ்சன்ட்டும் இருக்கு. சோ இத என்ன பண்றேன், ஈக்குவேஷன் என்ன ஆகும், அப்ப y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax1 சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், நான் ஜெனரலா எப்படி எழுதிக்கிறேன்னா y is equal to mx plus c ன்னு எழுதிக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பேரபோலானுடைய டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன வரும், நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நம்ம முன்ன சொன்ன மாதிரி y1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 2a into x plus x1 இதை எழுதிக்கலாம். அப்போ y1 is equal to 2ax plus 2ax1. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சிரலாம். y is equal to mx plus c அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 ரெண்டுமே பாத்தீங்கன்னா எதை நோட் பண்ணுதுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், அதாவது சேம் லைனோட ஈக்குவேஷனை நோட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இதனுடைய ரேஷியோஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இங்க y உடைய கோஎஃபிஷியன்ட் y1 இருக்கு, இங்க y உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. சோ என்ன எழுதலாம், ரேஷியோ 1 y1 டிவைடட் பை 1 எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் 2a இருக்கு, இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் m இருக்கு. சோ 2a by m is equal to இங்க என்ன எழுதலாம், அதே மாதிரி 2ax1 ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா வேரியபிள் அங்க கிடையாது. அப்ப 2ax1 டிவைட் பை c. புரியல சார், எதனால ரேஷியோ ஈக்குவலா இருக்குன்னா இங்க பாருங்க 2x plus 6y plus 14 equal to 0 இப்படி ஒரு லைன் இருக்கு. x plus 3y plus 7 equal to 0 இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல தான் நோட் பண்ணுது. எதனால, நான் இந்த ஈக்குவேஷனை 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அப்படி பார்த்தோம்னா 2 divided by 1 plus 6 divided by 3, சாரி பிளஸ் இல்ல, இங்க என்ன வரும், நமக்கு மைனஸ் சைன் வரும். இது என்னதுன்னு வச்சுக்கலாம், மைனஸ் சாரி ஈக்குவல் டு சிம்பிள் வரும். 2 divided by 1 equal to 6 divided by 3 and 14 divided by 7. அப்ப இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது பாருங்க, 2 அப்படிங்கிற ஈக்குவல் நம்பர் கிடைக்குது. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே லைனை மென்ஷன் பண்ணினா நமக்கு ரேஷியோஸ் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்,
இதுல இருந்து x1 y1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்க போறேன். அதாவது இத ரெண்டையும் நான் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் பண்றேன். y1 is equal to 2a by m. y1 ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து இத ரெண்டையும் நான் என்ன பண்றேன், ஈக்குவல் பண்றேன். ஈக்குவல் பண்ணினா என்ன கிடைக்குது, 2a x1 divided by c is equal to 2a by m னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப எது கேன்சல் ஆகுது, 2a கேன்சல் ஆகுது. அப்ப x1 is equal to c divided by m னு கிடைக்குது. அவ்வளவுதான் சார். எது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இத நான் என்ன பண்றேன், அப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கான ஃபார்முலா x1 is equal to c by m and y1 is equal to 2a by m. ஓகேங்களா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது y1 ஸ்கொயர் is equal to, ஞாபகம் இருக்குங்களா, y1 ஸ்கொயர் is equal to 4ax1 எழுதணும். அதுல அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2a by m the whole square is equal to 4a into x ஓட வேல்யூ c by m. அப்படி பார்த்தோம்னா இங்க என்ன ஆகுது, 4a square by m square is equal to 4ac by m னு சேஞ்ச் ஆகுது. அப்ப 4 கேன்சல் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு மீதி எல்லாத்தையும் நம்ம c மட்டும் இங்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாங்களா. c அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன ஆகும், a ஸ்கொயர் பை m ஸ்கொயர் இருக்கு. இந்த a பை m இன்னால வரும்போது m பை n சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நான் மாத்தி எழுதிருக்கேன். தட்ஸ் ஆல். இதையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா a கிடைச்சிரும். இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல m னு. so c is equal to a by m. that is the condition for tangency. இதுதான் என்னது, condition for tangency. ஓகேங்களா? எது tangency, எதுக்கான கண்டிஷன், y equal to mx plus c. பாருங்க, எதுக்கான கண்டிஷன் பார்க்கலாம். y is equal to mx plus c அப்படிங்கிற இந்த லைன் y square is equal to 4ax அப்படிங்கிற இந்த லைனுக்கு டேஞ்சென்ட்டா இருக்கணும் அப்படின்னா அந்த c ஓட வேல்யூ, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கணும், a by m னு இருக்கணும். அவ்வளவுதான் சார். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், x1 and y1 ஓட வேல்யூ டிஃபைன் பண்ணலாம். அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் x1 ஓட வேல்யூ நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா, x1 என்ன எழுதியிருக்கோம் நம்ம பாருங்க, c by m. அந்த c ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. c by m, x1 is equal to c by m. c ஓட வேல்யூ a by m னா அப்ப a by m ஸ்கொயர் னு மாறிடுது. y1 ஓட வேல்யூ அது நமக்கு என்னவா கிடைச்சது, அதுல நமக்கு எந்த வேரியபிள் எதுவுமே கிடையாது, c யும் கிடையாது. அப்ப 2a by m னு வந்துருது. therefore இப்ப கண்டிஷன்ஸ், அதாவது y equal to mx plus c அப்படிங்கிற இந்த லைன் டேஞ்சென்ட்டா இருக்கணும். y square is equal to 4ax அப்படிங்கிற இந்த லைனுக்கு, சாரி இந்த பாராபோலாவுக்கு டேஞ்சென்ட்டா இருக்கணும்னா கண்டிஷன் c is equal to a by m னு இருக்கணும். இப்படி இருந்தால் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா a by m ஸ்கொயர் கமா 2a by m னு இருக்கும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கான ஃபார்முலா p. That's all sir. Similarly இதே மாதிரி நம்ம எதுக்கும் சொல்லலாம் அப்படின்னா இதே y equal to mx plus c, y is equal to mx plus c அப்படிங்கிற இந்த லைன் x square divided by a square plus y square divided by b square is equal to 1 where a greater than b. இப்படி இருந்ததுன்னா அந்த c square ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா root of a square m square, சாரி c square னு போட்டதனால இங்க என்ன வராது, நமக்கு ரூட் வராது. சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். என்ன வராது நமக்கு, c square is equal to a square m square plus b square னு வரும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி y is equal, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன சார் வரும் அப்படி போட்டோம்னா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் minus a square m divided by c comma b square divided by c கிடைச்சிடும். ஓகே, அடுத்தது இதே y equal to mx plus c அப்படிங்கிற இந்த லைன் x square divided by a square and y square divided by minus y square divided by b square is equal to 1 அப்படிங்கிற இந்த ஹைப்பர்போலாவுக்கு நமக்கு டேஞ்சென்ட்டா இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா பாராபோலா அண்ட் சாரி எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா ஆர் சேம். ஏன்னா சைன் சேஞ்ச் மட்டும் வரும், a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் நமக்கு வெரி ஈஸி. என்னன்னு பாத்தீங்கன்னா p ஆஃப் மைனஸ் a ஸ்கொயர் m டிவைடட் பை c கமா மைனஸ் b ஸ்கொயர் பை c.
தட்ஸ் ஆல். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நாம என்ன பண்றோம், இதுல பிளஸ் ஆர் மைனஸ் கிடைக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வரக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ்ல ஏதாவது பிளஸ் வேல்யூ ஆர் மைனஸ் வேல்யூ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதோட நம்ம இந்த செஷன் முடியுது. நமக்கு பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலானுடைய டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம்.